வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நீட் அப்படிங்கிற எக்ஸாம் பேர்ல எந்த அளவுக்கு குழப்படி பண்ணி இந்த மைனாரிட்டி பாஜக அரசு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த முறை நீட் யூஜி ரிசல்ட்ஸ் வெளியில வந்த போது ரொம்ப தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு நீட் யூஜி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஜூன் 14ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டை 10 நாள் முன்னாடியே வெளியிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏகப்பட்ட குளறுபடிகள். இந்த குளறுபடிகள்லாம் வெளியில வந்து மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். தேர்தல் முடிவுகள் வர அன்னைக்கு இந்த ரிசல்ட்டை நாம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மாணவர்களுடைய குரல் கேட்காம போயிடும். எல்லாரும் தேர்தல் ரிசல்ட்ட பிஸியா இருப்பாங்க, இத பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு மாணவர்களுடைய கோரிக்கை நாடு புற ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்தது இந்த நீட் யூஜி ரிசல்ட்ல அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறமும் நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் தேவையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வருடம் 5ஆம் தேதி மே 5 அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க 1 லட்சம் மெடிக்கல் சீட்டுக்காக. இதுல 13 லட்சம் பேர் தான் குவாலிஃபை ஆனாங்க. ஆனா 5ஆம் தேதி மே அன்னைக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. டெலிகிராம்ல நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பரபரப்பு. அதே மாதிரி குறிப்பா ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் மாத்தி கொடுத்துட்டாங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ்ல கொடுக்க வேண்டிய கொஸ்டின் பேப்பரை இங்கிலீஷ்ல மாத்தி கொடுத்துட்டாங்க. அதனால மாணவர்களுக்கு வந்து டைம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்து அவங்க எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை வந்தது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. குறிப்பா ஹரியானால ஃபரீதாபாத் அப்படிங்கிற ஒரு சென்டர்ல இந்த பிரச்சனை நடந்தது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி நான் வரேன். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது. வழக்கத்துக்கு மாறா 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 மார்க் எடுக்கிறாங்க. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆல் இண்டியா டாப்பர்ஸா வந்தாங்க. அதுக்கு முந்தின வருடம் 4 பேர். ஆனா இந்த முறை 67 பேர் வந்து டாப்பர்ஸ் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்க. இதுல 44 பேரு எல்லா கொஸ்டினுக்கும் சரியா பதில் எழுதுனதுனால 720 வாங்கல, கிரேஸ் மார்க் வாங்கி 720 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கிரேஸ் மார்க் என்ன அப்படிங்கறதையும் நான் பின்னால சொல்றேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஹரியானால ஃபரீதாபாத் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஏற்கனவே இங்க வந்து பேப்பரை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு டைம் லாஸ் ஆயிடுச்சு இந்த மாணவர்களுக்குன்னு பிரச்சனை வந்தது. அந்த சென்டர்ல இருந்து வரிசையா 8 மாணவர்கள், அதாவது அவங்களோட சீரியல் நம்பர்ல வந்து அவங்களுடைய ரோல் நம்பர் வரிசையா வருது. இந்த 8 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. எப்படி நாடு பூரா 550 நகரங்கள்ல 4100 சென்டருக்கு மேல நீட் எக்ஸாம் நடக்குது. ஆனா ஹரியானால இருக்கிற ஃபரீதாபாத் ஒரே சென்டர்ல இருந்து 8 பேர் வரிசையா எப்படி 720க்கு 720 வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இதுலயும் பாத்தீங்கன்னா 6 பேர் 720க்கு 720 வாங்கின 6 பேர் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் சரியான பதில் எழுதி 720 வாங்கல, கிரேஸ் மார்க்ஸ் வாங்கி 720 வாங்கி இருக்காங்க. அது என்ன, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிரேஸ் மார்க்ஸ்னு கேக்குறீங்களா? அத பத்தியும் சொல்றேன். அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்கல்ல, இதை அடுத்து செகண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 8 பேர்ல 6 பேர் 720 வாங்கிட்டாங்க. மீதி 2 பேர் வந்து 718 719 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இது சாத்தியமே இல்லை அப்படிங்கறத மாணவர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணி பதிவு பண்றாங்க. இந்த எக்ஸாமோட மார்க்கிங் சிஸ்டமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விக்கு சரியான பதில் எழுதிருந்தீங்களா உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. கேள்வி அட்டெம்ப்டே பண்ணலன்னா உங்களுக்கு மார்க் போகாது. ஆனா கேள்வி அட்டெம்ப்ட் பண்ணி தவறான பதில் எழுதிங்கன்னா 1 மார்க் போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதிகபட்சம் 720 எடுக்க முடியும். அதுக்கு அடுத்த நிலையாக பாத்தீங்கன்னா 715 இல்ல 716 மார்க் தான் உங்களால எடுக்க முடியும். அப்ப எங்க இருந்து 718 719 வந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு NTA விளக்கம் கொடுத்திருக்கு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த ரிசல்ட் ஏகப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. எங்க வாழ்க்கையோட எங்க எதிர்காலத்தோட விளையாடாதீங்க,
ஒண்ணு இதற்கான ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, இல்லைன்னா ரீடெஸ்ட் நடத்துங்க, இல்ல இதுல ஒரு என்கொயரி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேத்து ஒரு விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தது 2 காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம், நீட் சிலபஸ்க்காக படிக்கக்கூடிய அந்த NCERT புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கோடைய புதிய எடிஷன் வந்துருச்சு. பல மாணவர்கள் பழைய எடிஷன் படிச்சாங்க, சில மாணவர்கள் புது எடிஷனை வாங்கி படிச்சாங்க. ஒரு சில கேள்விகளுக்கு பழைய எடிஷன்ல ஒரு பதிலும் புது எடிஷன்ல ஒரு பதிலும் இருந்தது. அதனால வேற வழி இல்லாம அந்த கேள்விகளுக்கு பழைய எடிஷனோட பதில் கொடுத்திருந்தாலும் சரி, புது எடிஷனோட பதில் கொடுத்திருந்தாலும் சரி, 2 பேருக்குமே மார்க் போட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டி இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த கிரேஸ் மார்க்குக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, எக்ஸாம் நடந்த போது இந்த மாதிரி லாஸ் ஆஃப் டைம் வந்ததுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு போனதுனால பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கரோட ஹைகோர்ட் எல்லாம் இந்த விஷயத்த கையில எடுத்து இதுக்கு ஏதாவது நீங்க வந்து சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட சொன்னதுனால நாங்க ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணோம். இந்த கமிஷன் மூலமா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டைம் விரயம் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் நிறைய பேர் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனா யாருக்கு எவ்வளவு டைம் விரயமாச்சு, அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்தாங்க அப்படிங்கறத டிரான்ஸ்பரண்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெளியிட மறுக்கிறது. சரி, 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்கல்ல, இப்ப அவங்க நினைச்சா கூட எல்லாருமே அவங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே எய்ம்ஸ் டெல்லி தான் தி பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டடி மெடிசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 720க்கு 720 மார்க் வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணக்கூடியது எய்ம்ஸ் டெல்லி தான். இன்னைக்கு 67 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. ஆனா எய்ம்ஸ் டெல்லியில இருக்கக்கூடிய மொத்தம் சீட்டே 50 தான். அப்ப இப்ப எப்படி நீங்க வந்து அலோகேட் பண்ணுவீங்க சீட் அப்படின்னு கேட்டா, அதற்கு நாங்க ஒரு டை பிரேக்கிங் ஃபார்முலா வச்சிருக்கோம். அது என்னடா டை பிரேக்கிங் ஃபார்முலா அப்படின்னு கேட்டா, கம்பேர் பண்ணி பார்ப்போம். பயாலஜில யாரு அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில அதிகமா வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல அதிகமா வாங்கினவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு பேர் வந்து தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளவு பேருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கூத்தை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லுது. ஒரே ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த ஒரு எக்ஸாமை இவங்களால உருப்படியா நடத்த வக்கில்லைன்னா எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேக்குறாங்க. கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டு போய் கோச்சிங் சென்டர்ஸ்ல சேர்த்து விட்டு குழந்தைங்க மெடிசன் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொத்து சொகத்தை எல்லாம் வித்துட்டு அவன் படிக்க வைக்கிறான் குழந்தைங்கள. இந்த குழந்தைங்களும் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லாத அளவுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் உட்கார்ந்து 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 இதே புக்ஸ படிச்சு 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 1 அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட்னு இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படிப்பட்ட எக்ஸாம்ல இவ்ளோ குளறுபடிகள் நடக்குது, இவ்ளோ திருட்டுத்தனம் நடக்குது, பேப்பர் லீக் ஆகுது, கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு அவலம் எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கிரேஸ் மார்க் கொடுத்ததா சரித்திரமே இல்ல. அப்படிப்பட்ட சரித்திரத்தையும் இந்த மைனாரிட்டி பாஜக அரசு படைச்சிட்டாங்க. மோடிக்கு தான் கவலையே கிடையாது. அவருக்கு என்ன, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு ஒண்ணு பிரிண்ட் அவுட் எடுத்துருவாரு. ஆனா எல்லா மாணவர்களாலையும் அப்படி முடியுமா? மாணவர்களோட எதிர்கால கனவுல எங்க விளையாடுறீங்க? எத்தனை மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோட்டான்னு ஒரு இடம் இருக்கு, நீட் கோச்சிங் நடக்கக்கூடிய இடம். போன வருஷம் பாத்தீங்கன்னா அதிக தற்கொலைகள் அங்க நடந்திருக்கு. இந்த நீட் எக்ஸாம் உடைய பிரஷர் தாங்காம அத்தனை குழந்தைங்க வந்து செத்து போறாங்க வருஷா வருஷம். ஆனா போலி டிகிரி வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா நீங்களும் நானும் கவலைப்படணும். நம்ம வீட்டுலதான் யாரும் நீட் எக்ஸாம் எழுதலையே, நம்ம வீட்டுலதான் யாரும் மெடிசன் படிக்கலையே, நாம ஏன் இதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நாளைக்கு இப்படி திருட்டுத்தனம் பண்ணி
ஜஸ்ட் மார்ஜின்ல பாஸ் ஆயிட்டு லட்சக்கணக்கில் காசு இருக்கிறவன் வெறும் குவாலிஃபைங் ஸ்கோர் மட்டும் எடுத்துட்டு போய் பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்து மெடிசன் படிச்சுட்டு வெளியில வரான். ஆனா உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிச்ச குழந்தைங்களுக்கு காசு இல்லாத காரணத்தினால பல பேருக்கு மருத்துவம் படிக்க முடியாம போகுது. இப்படிப்பட்ட மருத்துவர்கள் தான் நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்புல உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு நாளைக்கு வைத்தியம் பார்க்க போறாங்க. அப்ப நம்மளுடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய ஹெல்த் கேர் சர்வீசஸ் எந்த அளவுக்கு நாளடைவுல மோசமாகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவத்துறை மோசமாயிடுச்சுன்னா வேற வழியே இல்லாம எங்க போவோம்? தனியார் மருத்துவமனைகளுக்கு போனோம், கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மைனாரிட்டி பாஜக அரசு இவ்வளவு தூரம் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம் மூலமா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்காலத்தை ஒரு பக்கம் மெரிட் அப்படின்ற பொய் சொல்லி பாழ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்தோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்பி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஒரு டாக்டர்கிட்ட மருத்துவம் பார்த்துக்க முடியுமா உங்களால? இவன் எவ்வளவு மார்க் வாங்கி எந்த காலேஜ்ல படிச்சுட்டு எப்படி வந்தானோ அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குமா இல்லையா? இதுக்குதான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீட் போன்ற மக்கள் விரோத பாலிசிஸ் தேவையில்லை அப்படின்னு. வருஷா வருஷம் எத்தனை இளைஞர்களோட கனவுகளோட விளையாடுது இந்த பாஜக அரசு. இந்த வருஷம் வந்த நீட் ரிசல்ட், இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் ஒண்ணு வந்தது தெரியுமா? அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாரும் சொன்னாங்களே 350க்கு மேல ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட அப்கி பார் 400 பார்னு சொன்னாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த நீட் ரிசல்ட்டும் இருக்கு. சுத்த போலியான ரிசல்ட். பாவம், எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க, எத்தனை மாணவர்கள் மருத்துவ கனவை சிதைக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பத்தி நாம கவலைப்படணும், கேள்வி கேட்கணும். இந்த 10 வருஷத்துல கேட்டதை விட இன்னும் அதிகமா, இன்னும் சத்தமா கேட்கணும்.